தொடரும் மாரடைப்பு மரணங்கள். கோவிட் தடுப்பூசியால் திடீர் மாரடைப்பு ஏற்படுமா? எய்ம்ஸ் மருத்துவர்கள் விளக்கம். வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. கோவிட் தடுப்பூசிகளுக்கும் திடீர் இதய நிறுத்த மரணங்களுக்கும் இடையே எந்த தெளிவான தொடர்பும் இல்லை என்று அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் நிபுணர் மருத்துவர்கள் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் மரணங்களுக்கு கொரோனா தடுப்பூசிகளே காரணம் என்ற கூற்றுக்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மறுத்த ஒரு நாள் கழித்து அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தின் நிபுணர் மருத்துவர்கள் குழு இந்த விவகாரம் குறித்து விளக்கமளித்துள்ளது. கோவிட் தடுப்பூசிகளுக்கும் திடீர் இதய நிறுத்த மரணங்களுக்கும் இடையே எந்த தெளிவான தொடர்பும் இல்லை என்று அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். எய்ம்ஸ், டெல்லியின் நுரையீரல் தீவிர சிகிச்சை மற்றும் தூக்க மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கரண் மதன் கூறுகையில், திடீர் மாரடைப்பு குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் இதுவரை பயன்படுத்தப்பட்ட கோவிட்-19 தடுப்பூசிகளை ஆய்வு செய்ததில் திடீர் இதய மரணங்களுடன் எந்த தெளிவான தொடர்பும் கண்டறியப்படவில்லை என்றார். கோவிட் தடுப்பூசிகள் பயனுள்ளவை என்றும் கொரோனா வைரஸ் இறப்பை குறைப்பதில் அவை முக்கிய பங்காற்றின என்றும் டாக்டர் மதன் குறிப்பிட்டார். எந்த ஒரு தொற்று நோயிலும் உயிர்களை காப்பாற்ற தடுப்பூசிகள் மட்டுமே சாத்தியமான நடவடிக்கைகள் என்றும் அவற்றால் கிடைக்கும் நன்மைகள் மகத்தானவை என்றும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் கரண் மதன் மேலும் கூறுகையில், கோவிட் தடுப்பூசிகள் பயனுள்ள தடுப்பூசிகள். அவை இறப்பை குறைப்பதில் முக்கிய பங்காற்றின. தொற்று நோய்களின் போது உயிர்களை காப்பாற்ற தடுப்பூசிகள் மட்டுமே சாத்தியமான நடவடிக்கை. அதிக எண்ணிக்கையிலான மக்களுக்கு தடுப்பூசிகள் பயன்படுத்தப்பட்டன. மேலும் அதிகப்படியான இறப்பை தடுப்பதில் அவை நிறைய நன்மைகளை வழங்கின. தடுப்பூசிகளால் கிடைக்கும் நன்மைகள் மகத்தானவை. இதுவரை பயன்படுத்தப்பட்ட தடுப்பூசிகளை மறுபரிசீலனை செய்ய திடீர் இதய மரணங்கள் குறித்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. ஆனால் திடீர் இதய மரணங்களுடன் தெளிவான எந்த தொடர்பும் கண்டறியப்படவில்லை என்றார். இதற்கிடையில் குழுவில் உள்ள மற்றொரு நிபுணர் மருத்துவரும் சமூக மருத்துவ மையத்தின் பேராசிரியருமான டாக்டர் சஞ்சய் ராய், கோவிஷீல்டு தடுப்பூசியின் செயல்திறன் 62.1% என்று தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பு 12 தடுப்பூசிகளை அங்கீகரித்துள்ளது என்றும் அவற்றில் பெரும்பாலானவை வெவ்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டவை என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவிஷீல்டு ஒரு அடினோ வைரஸ் வெக்டரை பயன்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டார். உலகளவில் 13 பில்லியனுக்கும் அதிகமான டோஸ்கள் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளன என்று டாக்டர் ராய் வலியுறுத்தினார். அமெரிக்கா போன்ற நாடுகள் 4வது டோஸையும் முடித்துள்ளன. டாக்டர் ராய் மேலும் கூறுகையில், கோவிஷீல்டு தடுப்பூசியின் செயல்திறன் 62.1%. தற்போது 37 தடுப்பூசிகள் பல்வேறு ஒழுங்குமுறை அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. உலக சுகாதார அமைப்பு சுமார் 12 தடுப்பூசிகளை அங்கீகரித்துள்ளது. இந்த தடுப்பூசிகளில் பெரும்பாலானவை வெவ்வேறு தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டவை. கோவாக்சின் ஒரு பழைய தொழில்நுட்பம். கோவிஷீல்டு ஒரு அடினோ வைரஸ் வெக்டரை பயன்படுத்துகிறது. மற்ற தடுப்பூசியான ஸ்புட்னிக் கிட்டத்தட்ட அதே கொள்கையை பயன்படுத்துகிறது. உலகளவில் 13 பில்லியனுக்கும் அதிகமான டோஸ்கள் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கா போன்ற நாடுகள் 4வது டோஸையும் முடித்துள்ளன. உலக சுகாதார அமைப்பும் 6 மாதங்கள் மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் புதிய மாறுபாட்டிற்கான தடுப்பூசியை பெற வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது என்றார். இந்த விளக்கங்கள் கோவிட் தடுப்பூசிகள் குறித்த தவறான தகவல்களை நீக்கி தடுப்பூசிகளின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் குறித்த அறிவியல் பூர்வமான உண்மைகளை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன. இதேபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணலுடன் இணைந்திருங்கள்.